நாடு தான் தோன்றீஸ்வரன் பிறந்து வளர்ந்த இந்த மண்ணில் அந்த ஈஸ்வரனின் பிள்ளையாக இருக்கிற முருகன் இதோ பழனிசாமியாக உட்கார்ந்திருக்கிறான். நீங்கள் யோசியுங்கள், குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான். எங்கள் முதுமொழி சொல்கிறது, சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை. உங்களுக்கு தெரியுமில்ல, எங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, எங்க பாட்டி சுக்குட்டி வைப்பாங்க. அதான் மொத தீர்வு. சரியா? சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை. எதுக்கு குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்? இந்த பழமொழி எதற்கு தெரியுமா என் அன்பு மக்களே? தமிழன் ஆகச் சிறந்த அறிவாளி. ஒருவேளை மலையில மட்டும் முருகன் கோயில கட்டலன்னு வச்சுக்க, என்ன ஆகும்? பாருங்க என் அன்பு மக்களே, 1000 ஆண்டுகளுக்கு முன்பே திமுக அதிமுக ஒரு திருட்டு கும்பல் வருவான். சரியா? மலைகளை முழுங்குவான். மலை முழுகி மகாதேவன்காக ஐயா ஸ்டாலினும் ஐயா பழனிசாமியும் ஐயா கருணாநிதியும் ஐயா எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் வருவார்கள். மலைகளை எல்லாம் தின்று சலிப்பார்கள். காடு வளத்தை, கனிம வளத்தை, நீர் வளத்தை வெட்டி விற்பார்கள். மலையை கல்குவாரியாக வெட்டுவார்கள். இதையெல்லாம் புரிந்து கொண்டு இவன் வெட்ட 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 தடுக்கிறதுக்கான ஒரு யுத்தியை உருவாக்கினார்கள். அது என்ன? மலையின் மேல கொண்டு போய் ஒரு முருகன் சிலையை வைக்கிறது. அப்படி வச்சா என்ன ஆகும்? சாமி குத்தமாயிரும். மலையை தொட்டா சாமி குத்தமாயிரும். அப்ப மலையை பாதுகாப்பதற்காக தமிழர்கள் முருகனை கண்டுபிடித்தார்கள். எங்கள் பாட்டன் முப்பாட்டன் என் நாடு என் மக்கள் என்று இந்த பூமியில் முதலாக தனிநாடு கேட்டவன் எங்கள் முருகன். தனிநாடு கேட்டவன்டா. தமிழர் இறையாண்மையை இந்த பூமியில் முதலாக பேசியவன் முருகப்பெரும்பாட்டன். அந்த முருகப்பெரும்பாட்டனின் வாரிசு பழனிசாமி எங்கள் தேசத்தின் விடுதலைக்காக வேட்பாளராக நிற்கிறான். இது உனக்கு புரியாது. உனக்கு காது செத்து போச்சு, உனக்கு மூக்கு செத்து போச்சு, உனக்கு கண்ணு செத்து போச்சு, உனக்கு நாக்கு செத்து போச்சு. கடைசியாக அதை பாதுகாக்க நாங்க வந்து நிக்கிறோம். உனக்கு புரியாது. ஏன் நிக்கிறான்? பழனிசாமியே எனக்கு இந்த பேரு கட்டணை மதிச்சாச்சு. இந்த பேரு கட்டணை மதிச்சாச்சு. இதுக்கே நாங்க 4 மணி நேரம் பேசுவோம். இங்க பாருங்க அன்பு மக்களே, பழனிசாமிங்கிற வேட்பாளர் வந்து நிற்கும் போது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் ஒரு தகவல் இங்க இருக்கு. ஏற்காடு மலையின் உச்சியில் பழனிசாமி வேட்பாளர். இந்த நிலத்தில் ஒரு மாற்றம் நிகழ்ந்து நான் தொடங்கினேன். அது என்ன மாற்றம்